நெத்திலி மீன் தித்திப்பு குருமா டேஸ்ட்ல இருக்கிற மீன் குழம்பு. தித்திப்புன்னு பேர் இருக்கிறதுனால இது ஸ்வீட்டா இருக்குமான்லாம் யோசிக்காதீங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நெத்திலி மீன் வாங்குனீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்காக பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, 5 முந்திரி சேர்த்து வறுத்துக்கோங்க. இதுல 6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், 1/4 மூடி தேங்காய், 5 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி அரைச்சுக்கோங்க. இதுக்கு பச்சை மிளகாய் காரம் தான் தூக்கலா இருக்கணும். கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 10 சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி இதை மூடி போட்டு சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ இதுல 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து வதக்கி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விடணுங்க. மினிமம் ஒரு 15 நிமிஷத்துக்காச்சும் மீடியம் ஃபிளேம்ல நல்லா கொதிக்க விடுங்க. 1/4 மணி நேரம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கிளீன் பண்ண 400 கிராம் நெத்திலி மீன் சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான நெத்திலி மீன் தித்திப்பு ரெடி. ஃபிஷ் லவர்ஸ்லாம் இந்த வெர்ஷன்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.